தாங்கள் பெற்ற நல்ல செய்தியை திக்கட்டும் பரப்ப வேண்டும் என்ற ஆவலோடு செயலாற்றியவர்கள்தான் திருத்தூதர்கள். அவர்களோடு இணைந்து பணியாற்றிய நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளர். இவர் வழியாக திரு அவை புத்துயிர் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பல இடங்களுக்கும் வேகமாய் பரவியது. தொடக்க கால திரு அவை வேகமாய் பயணம் செய்வதற்கு இவரும் ஒரு காரணம். திருத்தூதரில் ஒருவராகவே திரு அவையால் போற்றப்படுபவர். ஆம், இன்று நாம் காண இருக்கும் புனிதர் திருத்தூதர் புனித பர்னபா. ஜூன் மாதம் 11ஆம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம். யார் இந்த புனித பர்னபா? பர்னபா என்பதற்கு ஆறுதலின் மகன், உற்சாகத்தின் மகன், ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என பொருள். இவர் சைப்ரசு தீவை சேர்ந்த லேவியர் ஆவார். திருத்தூதர்களால் பர்னபா என அழைக்கப்பட்ட இவருடைய இயற்பெயர் யோசேப்பு என்பதாகும். இளம் வயதிலேயே கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்துவரான இவர் தனக்கிருந்த ஒரு நிலத்தை விற்று அந்த தொகையை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கும்படி திருத்தூதர்களின் பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார். பவுல் மனமாறியவுடன் பர்னபா தான் அவரை எருசலேமில் இருந்த திருத்தூதரிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினார். நற்செய்தி பணி. அந்தியோக்கியாவில் பலர் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனர் என்பதை அறிந்த திருத்தூதர்கள் அம்மக்களை ஊக்குவிக்க பர்னபாவை அங்கு அனுப்பினர். அவர் அங்கு சென்று இயேசுவை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்திருக்க வழிகாட்டினார். யூதேயாவிலும் எருசலேமிலும் கடும் பஞ்சம் உண்டான பொழுது அந்தியோக்கிய திருஅவையிடம் பொருள் உதவி பெற்று வழிகாட்டினார். இவருடைய சீரிய பணியையும் அதில் அடைந்த வெற்றியையும் கண்ட பவுல் தன்னை பர்னபாவோடு இணைத்துக் கொண்டார். இருவரும் இணைந்து பணியாற்றினார்கள். எருசலேமில் நடந்த முதல் பொதுச்சங்கத்திற்கும் இருவரும் தான் அனுப்பப்பட்டார்கள். அதன் பிறகு சங்கத்தின் முடிவுகளை அறிவிக்க இருவருமே அந்தியோக்கியாவுக்கு செல்ல பணிக்கப்பட்டார்கள். பவுல் தம்முடைய 2ஆம் தூதரை பயணத்தின் பொழுது மார்க் எனப்படும் யோவானையும் தங்களுடன் கூட்டிச் செல்ல பர்னபா விரும்பினார். ஆனால் தங்களோடு தொடர்ந்து வராது பம்பிலியாவில் தங்களை விட்டு விலகிச் சென்று விட்டதால் அவரை கூட்டிச் செல்ல பவுல் விரும்பவில்லை. இந்த கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு சைப்ரஸுக்கு சென்றார். இந்த பிரிவு பணி சார்ந்ததுதான். இதனால்தான் பர்னபாவை குறித்து பல இடங்களில் புனித பவுல் பெருமையாக குறிப்பிடுகிறார். புனித பர்னபாவின் இறப்பு. சைப்ரஸில் பர்னபா நற்செய்தி அறிவித்து வந்தார். அங்கு கிபி 64ஆம் ஆண்டு கல்லால் எறியப்பட்டு மறைசாட்சியாய் கொல்லப்பட்டார். 12 திருத்தூதர்களில் ஒருவராக இல்லாத பொழுதும் பவுலைப் போலவே புனித பர்னபாவும் திருத்தூதர் என்றே அறியப்படுகிறார்.